ரஷ்யாவுக்கு வேலைக்கு போகிற இந்தியர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி புது புது பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. ரஷ்யா ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் கிளியர் பண்ண முடியாமல் இந்தியாவுக்கு திரும்பி போகிற பிரச்சனை, ஏர்போர்ட் விட்டு வெளில வந்தால் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை, வேலைக்கு வந்தால் ஒர்க் வீசாவில் பதிலாக டூரிஸ்ட் வீசா, ஸ்டூடெண்ட் வீசா, விசிட் வீசாவில் வந்திருக்க பிரச்சனை, இந்த தப்பான வீசானால ரஷ்யா ரூல்ஸை மீறினால ஜெயிலுக்கு போகிற பிரச்சனை, ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்காக ஆர்மிக்கு போய் உயிர் இழக்கிற பிரச்சனை, அப்படி உயிர் இழந்தவரோட உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர பிரச்சனை, வேலை பார்க்கும் பொழுது மற்ற மாநிலத்துக்காரங்களோட பிரச்சனை, உணவு பிரச்சனை, நீங்கள் ஒர்க் வீசாவில் வந்தாலும் அந்த வீசாவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதில்ல பிரச்சனை, உங்ககிட்ட சொன்னதை விட சம்பளம் குறைவாக கொடுக்குற பிரச்சனை, இது எல்லாத்தையும் விட நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதில்ல மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வீட்டுக்கு கொடுக்கும் பொழுது அதிக கமிஷனில் கொடுக்கக்கூடிய பிரச்சனை, இதில் சில பேர் கமிஷன் கம்மியாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏமாத்துகிற பிரச்சனை, இந்த மாதிரி பணத்தை மாற்றும் பொழுது சில நேரங்களில் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டு ஃபீஸ் ஆகிற பிரச்சனை, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை யார்கிட்டும் ஏமாறாமல் யாருக்கும் கமிஷன் கொடுக்காம லீகலான முறையில் இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு சில வழிகள் இருக்குது. இந்த வழிமுறை மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்குதோ அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. 23 வருஷமாக ரஷ்யாவை பற்றி நல்ல அனுபவம் உள்ள என்னோட அப்பா டாக்டர் நியாஸ், அவர் இப்போது இந்தியாவில் தான் இருக்கிறாரு. அவங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் கூகுள் மேப்ஸில் தமிழ் இன் ரஷ்யா அப்படி அடித்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ் இன் ரஷ்யா இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ரிவ்யூவில் எழுதலாம். அதே மாதிரி இங்கே கமெண்ட்லேயும் நீங்கள் எழுதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.